மைக்கேல். இந்த படம் மைக்கேல் ஜாக்சனுடைய சொந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்துடைய கதைக்களம் 1966 ஆரம்பிக்குது. ஜாக்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. இதுல ஒரு பிள்ளை தான் நம்ம மைக்கேல், அதாவது நம்ம மைக்கேல் ஜாக்சன். இப்ப நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய அப்பா இருக்காருல்ல, அவரு தி ஜாக்சன் 5 அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் பேண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாப்ல, இவருடைய பிள்ளைகளையே எல்லாத்தையும் வச்சு. இதுல இந்த பேண்ட்ல லீட் சிங்கராக நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான் இருக்கிறாரு. ஒரு பேண்ட்ல ஒரு லீட் சிங்கராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி கிங் ஆஃப் பாப், அதாவது பாப் உலகின் முடிசூடா மன்னன் அப்படிங்கிற லெவலுக்கு கடைசியாக போனார் அப்படிங்கிறத பத்தி பேசினதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஜாஃபர் ஜாக்சன் உயிரை விட்டு மனுஷன் நடிச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே மைக்கேலாக மாறி ஸ்கிரீன்ல நின்றுருக்காரு அந்த மனுஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எல்லாமே ஓகே, ஆனாலும் ஈவன் அந்த பில்லி ஜீன் சாங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படியே பண்றாருங்க அந்த மனுஷன் அப்படின்னு தோண வச்சா கூட, மைக்கேலுடைய ஸ்பீடு, அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 1% கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஜாஃபருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டெக்னிக்கலி செம்மையாக கொண்டு வந்தாங்க, மேக்கிங்காக அட்டகாசம் அடகலப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு பயோகிராபிக்கல் டிராமா எப்படி சொல்லப்படுமோ அப்படித்தான் சொல்லப்பட்டிருந்தது இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு கதையை எடுத்தா அதை ப்ராப்பராக நீங்க கன்க்ளூட் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன ஆச்சுங்கிறது நடந்தே இப்ப 15-16 வருஷம் தாண்டி போயிருச்சு இல்லையா. அப்ப கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நீங்க காமிச்சிருக்கணும் இல்லையா. அதெல்லாம் கிடையாது. இவங்க மாட்டுக்கு ஒரு 3-4 ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் போயிட்டு டு பி கன்யூங்கிற மாதிரி அப்படியே முடிச்சு விட்டாங்க. என்னங்க இது பாதி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இந்த படத்தை அவங்க ப்ராப்பராக ஃபினிஷே பண்ணல அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பொதுவாகவே இப்போ மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளவே வாழ்ந்த ஒரு என்டர்டெய்னர். என்ன பாசிட்டிவாக மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இன்னொரு நபர் ஆகவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, அவரை சுற்றி அப்பப்போ ஒரு சில அலிகேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. அது எதையுமே இந்த படத்தில் பேசவே கிடையாது. ஒரு சைடு மட்டும் அவர் ஒரு என்டர்டெய்னராக இப்படியெல்லாம் மக்களை மகிழ்விச்சார் அப்படிங்கிற இந்த ஒரு சைடு மட்டும் தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் எனக்கு என்னங்க ஒன் சைடாவே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இது உங்களுக்கு தோணலாம் படம் பார்த்து முடியும் போது. அருள்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இப்போ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு. மைக்கேல் கொடுத்த அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலை அப்ப நாங்க என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்டை திருப்பி ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணணுங்க அப்படிங்கிறதுக்காக போறதா இருந்தா நீங்க போகலாமே தவிர, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயோகிராபிக்கல் டிராமா இது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேனாக இருந்தீங்க நீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தியேட்டர்ல போய்.